உன்னோட வேதனைகளை நீயே வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காட்டிடுவ போல இருக்கு. சாதாரணமா இரு விஜய். எப்படிங்க சாதாரணமா இருக்க முடியும்? எதையோ மனசுல போட்டு ரணப்படுத்தின மாதிரி இருக்கு. என்னால இந்த வேதனையை சகிச்சுக்க முடியல. யாரோ ஒரு மூன்றாவது மனுஷன் இந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. ரவி மாமாவே இப்படி பேசும்போது ஊர்ல மத்தவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? விஜய், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கு. அவங்க வேலையில மட்டும்தான் பாப்பாங்க. ரவி தான் லூஸ் தனமா எப்போ எதையா பேசிட்டு இருப்பாரு. இதை ஏன் நீ பெருசா எடுத்துக்கிற? சாதாரணமா எடுத்துக்க, விட்டுரு. என்னால இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. எங்க ரவி மாமா வாய திறந்து கேட்ட கேள்விய மத்தவங்க எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்களோன்னு தோணுதுங்க. இது முழுக்க முழுக்க உன்னோட கற்பனை தான் விஜய். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பார், நீ தனியா உட்காந்தேனா இப்படிதான் ஏதாவது தோணும். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கூட ஏதாவது சிரிச்சு பேசி ஜாலியா இரு, எல்லாம் சரியாயிடும். சரி, டைம் ஆயிடுச்சு, கார்மெண்ட்ஸ் கிளம்புறேன். என்னங்க, எனக்கு என்னமோ இந்த வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு என் கூடவே இருங்க. சரி, உங்க கூட இருக்கிறேன். கார்மெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம். கிளம்பு. கோபி மாமா, என்ன ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்க? ஆபீஸ் போகலையா? சரி, ஆபீஸ் போறவன் கிளம்பி போக வேண்டியதானே? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? என்னடா கேட்கறதுக்கெல்லாம் ஒவ்வொன்று தலையாடிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்ப வேண்டியதானே? இப்ப எதுக்கு முறைக்கிற? ஆபீஸ் போகலையான்னு கேக்குறேன். சகுனம் சரியில்லை. என்னது சகுனம் சரியில்லையா? பூனை ஏதாவது குறுக்கு போயிடுச்சா? மாமா, பூனை குறுக்க போனா மட்டும் சகுனம் சரியில்லை. கண்ணாடி போட்ட ஆள் எய்தாப்புல வந்தாலும் சகுனம் சரியில்லைதான். அண்ணி, சீக்கிரமா போய் அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு வாங்க. சரி சொல்லுங்க. அடட, வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? சக்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உள்ள துணி துவைச்சுக்கிட்டு இருக்கு. வா. பரவாயில்ல, வா. நான் பாத்துக்கிறேன். உள்ள வாமா. சக்தி, யார் வந்திருக்கா பாரு. வாங்கக்கா. பேசிட்டு இருக்க, நான் வந்துறேன். சாப்பிட வாமா சாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்கக்கா. டே 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 டே. ஹலோ குட்டி சார், மோர் கொண்டு இருமா. சக்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். என்னக்கா? அது ஒண்ணும் இல்ல. வேலைக்கு போயிட்டு இருந்த, இப்போ நீ வீட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல? ஆமாக்கா. அது மட்டும் இல்ல, நீ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்த சம்பளம் உங்க வீட்டுக்கு எவ்வளவு உபயோகமா இருந்துச்சு. அதனால என் தங்கச்சி விஜய் இருக்கால, அவளோட புருஷன் கோபி தெரியும்ல உனக்கு? பழக்கம் இல்ல, ஆனா ஒரு தடவை லாரி ஆபீஸ்ல பாத்திருக்கேன். அவரோட கார்மெண்ட் ஆபீஸ்ல உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. உனக்கு இந்த வேலைக்கு விருப்பம் இருந்தா சொல்றியா? என்ன சக்தி, உனக்கு இந்த வேலைக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. என்னோட விருப்பத்தை விட என்னோட வருமானம் வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. எங்கேயோ போய் வேலை செய்யறதை விட தெரிஞ்ச இடத்துல வேலை செய்யறது எவ்வளவு மேல் இல்ல. ஆனா அக்கா, நீங்க வந்ததும் என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணிடுச்சு தெரியுமா? அவர் என்னை பத்தி யோசிச்சு உங்ககிட்ட ஒரு நல்ல முடிவு சொல்லி அனுப்பிச்சிருக்காரோன்னு தப்பா யோசிச்சுட்டேன்க்கா. இனிமேலும்
என் மேல அன்பு கரிசனம் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்புதான் இல்லக்கா. நான் தான் பைத்தியக்காரத்தனமா சச்சா, சக்தி இது பாரு, நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வேலையை உனக்கு கொடுக்க சொன்னதே யார் தெரியுமா? செல்வம் தான். சத்தியமா நம்பு. செல்வத்துக்கு உன் மேல எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனா அவர் மனசுக்குள்ள சில குழப்பங்கள். அதனாலதான் இப்படி இருக்காரு. நிஜமா அவர்தான் சொன்னாரா? ஆமா. அப்போ நான் கோபி கிட்ட கேட்டுக்கிட்டு உன்னை எப்போ வர சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். சரிக்கா. என்ன விஷயமா? அது ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி புருஷன் கோபியோட கார்மெண்ட்ஸ்ல சக்திக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொன்னேன். அதான் கேட்டேன். சக்தியும் சரின்னு சொல்லிட்டா. அதெல்லாம் வேண்டாமா. இவ உங்க கடைக்கு வேலைக்கு வந்தா உங்க மச்சினன் என்ன சொன்னாரோ என்னமோ, இவ ஒழுங்கா சாப்பிடறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. இப்ப அங்க வேலைக்கு போய் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா மன கஷ்டப்படுறதை விட வீட்லயே இருக்கலாம் இல்ல? அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, இப்படியே நான் எது கேட்டாலும் என் வாயை அடைச்சிடு. அப்புறம் வீட்டுக்கு வந்து என் நேரமும் மூஞ்சி தூக்கிட்டு. அக்கா நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. சச்சா, அவங்க வேதனை அவங்களுக்கு. அப்புறம் சக்தி, நம்ம லாரி ஆபீஸ்ல நாராயணன்னு யாராவது கஸ்டமர் இருக்காங்களா? இருக்காரு, அந்த சூர்யா பார்மசி டீலர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரு நம்ம ஆபீஸோட வச்சிருந்த டீலிங், இந்த இன்வாய்ஸ், செக்ஸ், அந்த விவரம்லாம் வேணும்னு கேக்குறாராம். அந்த விஷயமா தான் செல்வம் உன்கிட்ட கேட்டுட்டு வர சொன்னாரு. அக்கா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் சொன்னா புரியாது. நான் செல்வம் சாருக்கு போன் பண்ணி நான் சொல்லிடுறேன். அது வாங்க சக்தி, நானே வாங்கக்கா. வரேம்மா. சக்தி, சுந்தரம் பார்மசியோட செக் டீடைல்ஸ் ஃபைல் நம்பர் 4ல இருக்கு. வவுச்சர்ஸ் ஃபைல் நம்பர் 12ல இருக்கு. அவரோட இன்வாய்ஸ் காப்பி எல்லாமே 2வது ரேக்ல 6வது ஃபைல்ல இருக்கு. வரேன்க்கா. வரேன். தேங்க்ஸ். டேய், என்னடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பாரு, கண்ணுல எப்படி தண்ணி ஊத்துதுன்னு. ஐயோ, என்னம்மா அது? உங்க மகன் உட்கார்ந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, சின்ன வயசுல இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? அட நீங்க வேற. இவனை நான் ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. அவனை இழுத்து விட்டுட்டு கண்ணை கசக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். அவர் சம்சாரம் கொடுத்த ட்ரைனிங்கா இருக்கும். இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாதான் பெத்தவளோட அருமையே தெரியும். கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க. என்னங்க? வரமா.
நறுக்கிட்டேன். இது தோரணம் பாருங்க. போதும் போதும். டேய், என்னடா இது? வெங்காயத்தை உரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வெங்காயத்தையும் காலி பண்ணி வச்சிருக்க. ஏண்டா, காய்கறி விக்கிற விலைக்கு இப்படிதான் வேஸ்ட் பண்ணுவியா? ஆ? மாணிக்கம், எவ்வளவு நாளாச்சு நான் இப்படி உங்க கூட உட்காந்து நிதானமா பேசி? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. ஆ? என்னப்பா சொல்லு. என்கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன தயக்கம்? எல்லாம் நம்ம செல்வத்தை பத்தி தாம்மா. அவன் வாழ்க்கை இப்படியே போயிடணுமா? அவனுக்கு நடந்ததெல்லாம் தப்பா நடந்து போச்சு. சரி, போனது போகட்டும். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பான்? அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படிப்பா. அவனுக்குன்னு இப்ப இப்படி அமைஞ்சு போச்சு. அதுக்கு தாம்மா அவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கியா? அப்படின்னா பொண்ணு ஏதாவது பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? முடிவுன்னு இன்னும் பண்ணலமா. நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு இருக்குல்ல, சக்தி, ரொம்ப நல்ல பொண்ணுமா. நான் எதுவும் சொல்லலப்பா. அந்த குடும்பத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நம்ம செல்வம் வேற மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கான். அதான் மறுபடியும் கல்யாணங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் தேவையான்னு தான் யோசிக்கிறேன். இல்லம்மா, செல்வத்தை கட்டிக்க போற பொண்ணுக்கு அவனை பத்தியும் அவனுக்கு நடந்த சோகத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அத்தோட அவன் மேல அளவு கிடந்த அன்பு வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம சக்தி பொண்ணுதாம்மா சரி. அத்தோட நம்ம செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணே விரும்புறா. அம்மா, நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இப்படி பேசுறேன். நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. ஆனா செல்வம் என்ன சொல்றான்? அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறாம்மா. ஆனா நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. எப்படியாவது அவன்கிட்ட பேசி சரி பண்ணிடலாம். ஆனா இது விஷயமா அவன்கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. என்ன மாதிரி தானே நிர்மலாவும் என்னை பற்றி யோசிக்கிற நீங்க அவளை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏமா அழறீங்க? வேற என்னப்பா பண்ண முடியும்? செல்வம் கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. ஆனா நான் ஒரு பொம்பளை. இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு காலம் பூரா அழுகிறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? இவங்க ரெண்டு பேரை பத்தியும் ராத்திரி நேரத்துல தப்பி தவறி நினைச்சிட்டேன்னா கூட அன்னைக்கு முழுக்க என்னால தூங்க முடியாதுடா. எனக்குள்ளேயே துக்கத்தை முழுங்கிக்கிட்டு ஜடமா இருந்துருவேன். அப்படி இல்லம்மா, என்னமோ காலம் அப்படியே விட்டுற முடியுமா என்ன? நானும் அப்பப்ப நினைப்பேன்டா, நிர்மலாக்கு இப்ப நான் இருக்கேன், சரியா போச்சு. எனக்கு அப்புறம் அவளுக்கு யாருப்பா இருக்கா? சமயத்துல அவளோட நான் வெளியில போகும்போது தெருவுல யாராவது புருஷன் பொண்டாட்டி குழந்தையோட குடும்பமா போனாங்கன்னா அந்த நேரத்துல நிர்மலாவோட முகத்தை என்னால நிமிந்து கூட பார்க்க முடியாதுப்பா. அம்மா, அதுக்கு தாம்மா சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம எல்லாரும் கடந்து கஷ்டப்படணும்? கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவெடுத்துடலாமா? அது எப்படிப்பா? செல்வத்தையாவது கட்டிக்க சக்தி மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா ஒரு குழந்தையோட இருக்கிற நிர்மலாவை யாருப்பா கட்டிப்பாங்க? இல்லம்மா, இப்ப எல்லாம் காலம் மாறிச்சுமா. முன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தான் வாழ்க்கையில முன்னுரிமை, பொம்பளைங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப எவ்வளவோ முன்னேறி இருக்கு. நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி மாணிக்கம், ஊரு 1000 சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா. அப்ப விடுங்கம்மா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம், உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிற இந்த காலத்துல பெத்தவளோட இல்லாம கூட பிறந்த தம்பி தங்கச்சி
இவங்க எல்லாரையும் விடாம உன் தோல்ல சுமக்கறியே, உனக்கு மாணிக்கோன் பேர் வச்சது ரொம்ப பொருத்தண்டா. நம்ம குடும்பத்துக்கு நீ தகப்ப சாமிடா. என்னம்மா பண்ணுது? டாக்டர், வயித்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி வலி வருது. வலி வந்தா உயிரே போற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அதே குறைஞ்சிருது. எப்போதுல இருந்து இந்த மாதிரி இருக்கு? ஒரு 10-15 நாளா இருக்கு டாக்டர். முதல்ல கொஞ்சம் லேசா இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த வலி உங்களுக்கு தினமும் வருதா? இல்ல டாக்டர், ஆனா திடீர்னு வருது டாக்டர். ஓஹோ, இப்ப எப்படி வலி இருக்கு? குறைஞ்சிருக்கா? இப்ப குறைஞ்சிருக்கு டாக்டர். இன்ஜெக்ஷன் போடுறேம்மா. மெடிசன்லாம் எழுதி தரேன், கரெக்டா சாப்பிடணும். டாக்டர், இதெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வலி வராதுல்ல? சின்ன பிரச்சனைனா இதுலயே சரியாயிடும்மா. ஒருவேளை உங்களுக்கு மறுபடியும் வலி வந்ததுன்னா நேரா இங்க வந்துருங்க. ஸ்கேன் மத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தா என்னன்னு தெரிஞ்சிரும். டாக்டர்மா, குழந்தை முழுவாது இருக்கிறா, அதான் பயப்படுற மாதிரி எந்த அதிர்ச்சியும் வராதுல்ல? இல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். டாக்டர், வலி எதனாலன்னு சொல்ல முடியுமா? இல்லம்மா, வெறும் யூகத்தினால் எதையும் சொல்ல முடியாது. எல்லா டெஸ்டையும் எடுத்த பிறகுதான் சொல்ல முடியும். அப்படியா? சரி டாக்டர், வரோம். ஓகேம்மா. நீ தூங்குப்பா. இந்த ஊர்ல இப்படிதான் அடிக்கடி கரண்ட் கட் ஆயிடும். நிர்மலா எடுத்த முடிவுல பெருசா பாதிக்கப்பட்டவன் நான் தாம்மா. உங்களை பார்க்கவே முடியறதில்ல. பேசாம இங்கே இருந்துடலாம் தோணுது. ஆனா அவதான் முடிவே மாத்திக்க மாட்டேங்கிறாளேப்பா. ஏமா, யாராவது என்ன இப்ப பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரியான அம்மா பிள்ளைன்னு கேலி பண்ண மாட்டாங்க? உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லா ஜீவன்களும் அம்மா பிள்ளைங்க தான். இதுல என்ன கேலி வேண்டியிருக்கு? ஆமால, கரெக்டா சொன்னீங்கம்மா. இத புரியாத சில ஜென்மங்க தான் அம்மா மேல புள்ள பாசம் காட்டுறத புலம்புதுங்க. ஐயோ மாணிக்கம், பால் வாங்கணும், நேரம் ஆயி போச்சுப்பா. நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லப்பா பரவாயில்ல, உனக்கு இந்த ஊர்ல வழி எல்லாம் சரியா தெரியாது, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா, ஓ மருமக தூங்கிக்கிட்டு இருக்காளா? ஏன்பா, உங்களை இப்ப இந்த மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பொண்டாட்டி புள்ள முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பெத்தவங்களை ஒதுக்கிடலாமா? யாரு என்ன பத்தியா பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது தெரியுது, ஆனா போன தடவை வந்தப்ப நான் தான் பார்த்தனே. இப்ப இருக்கிறதுக்கும் போன தடவை பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்க அம்மா சொன்னப்ப கூட ஏதோ ஜாஸ்தி சொல்றாங்கன்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா சொன்னது 100க்கு 100 சரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம்பா உங்க அம்மா. உன் மேலையும் உன் வீட்டு மேலையும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்க. நம்மளோட கடைசி கால வரைக்கும் துணையா இருக்கிற பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கத்தான் வேணும். நான் வேணான்னு சொல்லல. அதுக்காக நம்ம பிறந்ததுல இருந்து கூடவே இருந்து வளர்த்து ஆளாக்கி திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே காணாம போற அம்மா, அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்கள நம்ம எப்படி வச்சுக்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி சரவம் ஒன்றும் மோசமானவ கிடையாது. அது சரி, எப்படி விட்டு கொடுப்பீங்க? இப்ப மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் சரி இல்லன்னாலும் சரி,
ஒரே மாதிரி பாசத்தை எப்பவும் பெத்தவங்க கிட்ட காட்டுங்க. அதுதான் என்ன மாதிரி உங்க அம்மா மாதிரி இருக்கிற தாய்ங்க எதிர்பார்க்கறது.